மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, நல்லா கோடு போட்டுக்கிறங்க, என்ன காலம்? யுத்தத்திற்கு புறப்படும். அப்ப இந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். அப்ப அந்த காலத்துல ராஜாக்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்திருக்கு. நீ சண்டை போடணும்னா இந்த காலத்துல தான் சண்டை போடணும், இந்த காலத்துல நீ என்ன போடலாம், சண்டை போடலாம் அப்படின்னு தீர்மானம். அப்ப சண்டை போடுற காலத்துல சண்டை போடணும், அப்பதான் ராஜாவுக்கு நல்லது, வெற்றி பெற்று தேசத்துக்குள்ள வரும். ஆண்டவர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. யுத்தம் பண்ற காலத்துல, யுத்தம் பண்ண புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும், அத கோடு போட்டுக்கிறங்க, இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்பிட்டான், அம்மோன் புத்திரரை அழிக்கவும், ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு டியூட்டி ராஜாவுக்கு யுத்தம் பண்ணும்போது முதல்ல நிக்கணும். இந்த ஒரு வசனம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில பட்டயத்தை அவன் வீட்டுல என்னைக்கு நிக்க வச்சுச்சு. அவன் வீட்டை விட்டு சாகுற வர பட்டயம் போவே இல்லை. அவன் சாகும்போது ஒரு செய்தி வந்துச்சு, அதோனியா செத்துட்டான். இது வர அவன் வாழ்க்கையில பட்டயம் அவன் வீட்டை விட்டு போகல. காரணம் என்ன தெரியுமா? கடமை தவறுனான். நீங்க சொல்றேன், வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீ படிக்கும்போது படிப்பு, உன் கடமையில மட்டும் இருங்களேன், உயர்வு மேன்மை வேலை எல்லாம் கவனமா இருக்கும். கடமையை விட்டுட்டு கடமையை தவறிட்டு தேவையில்லாத செஞ்சு பாருங்க, எல்லா பிரச்சனையும் வரும். அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிறோம், தாய்னா என்ன கடமை, அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க சகோதரிகள் கூட்டத்தில். தாய் எப்படி இருக்கணும் அதுக்கு வர்றது கிடையாது. ராஜா ப்ரீ பிளானா தப்பு பண்றதுக்கு? நீங்க கூட்டத்துக்கு போக, நான் வீட்டில் இருந்துடுறேன். ப்ரீ பிளானா? ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நிறைய நேரத்தில் எவனோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள போது பிள்ளைகளை கெடுத்துட்டு போன காலங்கள்லாம் எப்படி தெரியுமா? குடும்பமே சர்ச்சுக்கு வந்துடும், அங்கே ஒரு பிள்ளை மட்டும் வீட்டில் இருக்கும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொம்பளை பிள்ளைய சர்ச்சில் வீட்டில் விட்டுட்டு வரீங்கன்னா நீங்களும் இருந்துருங்க. கடமை. ஏன்னா நம்ம பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அது நமக்கு விழுந்த கடமை. கடமை. அவன் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டா அந்த கடமை கை மாறி யாருக்கு போகுது? கணவனுக்கு. அவன் பாதி சரீரம் அவன் தான் பார்த்துக்கிறான். அம்மா அப்பாவுக்கு மேலே அவன் பார்த்துக்கிறான். பாதி உடம்பு அவன் தான், பாதி சரீரம் அவன் தான். இதெல்லாம் தெரிஞ்சா எவனாவது மனைவி அடிப்பானா? இங்க தாவீது பொறுப்பை தட்டி கழிச்ச போது அடுத்த வசனமே என்ன நடக்குது பாருங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் பொறுப்பு கழிஞ்சு தாயினாலே மொபைல் போன்ல கெட்ட படமா பார்க்க ஆரம்பிச்சான். அவன் பாட்டுக்கு பொறுப்புல இருந்து பாருங்க, மொபைல் போன் தவறான இடத்துக்கு போகாது. பொறுப்புல இருந்து பாருங்க, தவறான நபர்களோட போன் போகாது. நேரமெல்லாம் இன்னைக்கு வீணாக்குறாங்களே. பொண்ணு கூட நம்ம திரும்ப எடுத்துடலாங்க, ஆனால் அந்த டைம் வீணாக்குறவங்கள நினைச்சா அவன் பணத்தை கூட அளந்து செலவு பண்ணு சொல்றாங்கல்ல. காலத்து அதுக்கும் மேலே காலையில் பிறக்குதுன்னா முந்தின நைட்டே பிளான் பண்ணிடணும். 5 மணிக்கு ஜெபம், 6 மணிக்கு இது, 7 மணிக்கு இது, 8 மணிக்கு அந்த வேலை, 9 மணிக்கு இந்த வேலை. நம்ம இல்லைன்னா அவ்வளவுதான். 12 மணி ஆனால் மதியானம் ஜெபம், 11 மணி ஆனால் மதியானம் ஜெபம், இப்படியெல்லாம் பிரித்து இல்லை அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. 6 மணிக்கு நாடகம், 7 மணிக்கு புது சினிமா, 8 மணிக்கு இது. பொறுப்புல கவனமா இருங்க. தாவீது சண்டை போடும்போது யுத்தத்துக்கு போகாதனால சாயங்கால நேரம் மேல சுத்துறாரு. ஐயா வீட்டுல உப்பரிகையில சுத்துறாரு. என்ன சுத்திட்டு இருக்காரு? தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். கவனிங்க, மேல இருந்து குளிக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டான் தாவீது. பார்த்துட்டாரு. அங்க பாருங்க, எனக்கு அதான் அடிக்கோடு எடுது. அந்த 2வது வசனத்துடைய கடைசி பகுதி, அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தார். மாற்றான் பாருங்க. இந்த ஸ்பாட்ல இந்த தாவீது இருந்திருக்க கூடாது. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறணும் நம்முடைய கடமை எது. நம்ம விசுவாசினா கடமை எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல நிக்க கூடாது, எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போக கூடாது, எந்த இடத்துல போறது நம்ம வேலை, எந்த இடத்துல போகாம இருக்கிறது நம்ம வேலை. இதை புரிஞ்சுக்கிறணும். இடம் மாதிரி தாவீது நின்றா அந்த பொண்ணு குளிக்கிறத பார்த்தா அழகானவன்னு கண்டுபிடிக்கிறான். எப்படி ஃபைனாக்குலரா வச்சிருந்தான் அந்த காலத்துல.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தாவீதோட அரண்மனை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா ராஜா அரண்மனைகளை? அவன் இருக்கிற இடம் நடுவில் இருக்கும். அடுத்து ராஜாக்களுக்கு வேலை செய்கிறவங்க வீடு, அடுத்து பல வீடு, அடுத்து காம்பவுண்டை தாண்டி குளம், அந்த குளத்துல ஒருத்தி குளிச்சுட்டு இருக்கா. ஆனால் தாவீதுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுப்பா அவன் ரொம்ப அழகுன்னு. கடமை தவறும் போது பாவம் தானா வருது. நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இதை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து பாருங்களேன். பெரிய சீஃப் மினிஸ்டர் மாதிரி நினச்சி தப்பே வராது. சில இடத்துல பைபிள் படிக்கும்போது சில இடத்துல மொபைல் ஃபோனை தூக்கிட்டு போனோம், சோழி முடிஞ்சு. ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு பிசாசை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். சின்னதாக கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்திடுவான். டியூட்டியில் கரெக்டாக இருக்கணும். இது என்னெல்லாம் உண்டாக்குச்சு தெரியுமா? இவனுக்கு இது என்னெல்லாம் உண்டாக்குச்சுன்னு ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ எனக்கு நேரம் இல்லை, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். ராஜா வீட்டுல ராஜாவை தேசத்தை காப்பாத்துறதுக்கு வேலை வச்சிருந்தா இப்ப தாவீதுக்கு குளிக்கிற பொண்ணு யாருன்னு விசாரிக்கணுமா? சம்பளம் வாங்குற அபிஷியல்ஸுக்கு வேலை கொடுத்துருக்கான். என்ன வேலை தெரியுமா? அந்த குளத்துல குளிச்சது யார், இன்னாரோட மகளா, யாரோட மக, யாரோட மனைவி, லிஸ்ட் வேணுமா? கடைசியில பாருங்க. ஆமா, வாசிச்சுட்டே வாங்க. அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி, இந்த எலியாம் இருக்கான்ல, இவன் தாவீதோட ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கானா தெரியுமா உங்களுக்கு? உரியா தாவீதுக்கு ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி காட்டுல இருந்தாங்கல்ல, அதுல 40 பேர்ல ஒரு ஆளு. இப்ப யாருன்னு தெரியுதா? உசுருக்கு உசுரானவங்க, உறவுக்காரங்க. அதாவது இவன் உயிரும் தாவீது உயிரும் அவ்வளவு இணையானவன். க்ளோஸ், அன்பு, நெருக்கம். எதையுமே பார்க்கலையா பாவம்? பாவம் எதை தாங்க பார்க்கும்? தேவனை பார்க்குமா? சிலுவையை பார்க்குமா? அவருடைய ரத்தத்தை பார்க்குமா? செஞ்சு முடிக்கணும். கடைசியில் இந்த தவறில் மாட்டி தீராத சாபத்தை அதில் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற சாபத்தில் சொல்லுவார், உன் வீட்டை விட்டு பட்டயம். எதுக்கு அதோனியா பட்டயத்தோடே சுற்றுறான்? எதுக்கு அப்சலோம் பட்டயத்தோடே சுற்றுறான்? எதுக்கு கூட பிறந்தவங்களெல்லாம் வெட்டி வெட்டி கொலை பண்ணுறாங்க? எதுக்கு அவனுடைய மகன் அப்பா அவன் பேர் என்ன, மூத்தவன் பேர் அம்னோன் செத்தான், அப்சலோம் செத்தான். எல்லாம் ஒரே பாவம் தானே. அதோனியா செத்தான். எங்கே ஆரம்பிச்சிச்சு? அப்பா கடமை தவறிட்டார், 3 பிள்ளைங்க செத்து போச்சு. நிறைய பேருக்கு இதை செஞ்சதுனால தான் இது வருதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே அதை செய்யாமல் காப்பாற்றிக்கிறோம். அப்போ அப்பா கடமை தவறுனால 3 ஆண் பிள்ளைங்கள் மேலே பட்டயம் விலகாமல் இருந்துச்சு. அப்பா கடமை தவறிட்டாரியா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அப்பாக்கள் வாங்கி வச்சிருக்க சாபம் குடும்பத்தை மேலே எழும்ப விடாது. தலைமுறைகள் பின்பாக என்னதான் மேலே வந்தாலும் வராது. ஒரு ராஜா கடமை தவறான், ஒரு ஊழியக்காரன் கடமை